எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் லண்டன் தமிழன். ஃபஸ்ட்டு டைம் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸு. இது வந்து பண்ணி ஆகணும்னு இவங்க கூட ரொம்ப திட்டினா, ஆனால் பண்ணுறேன். இன்றைக்கி பண்ணி ஆகணும்னு முடிவு பண்ணியாச்சு. என்னென்னா 4 டிகிரி வெளியில். இது வரைக்கும் வந்து சம்மரில் தான் நாங்கள் வந்து பழைய சாப்பிட்ருக்கோம். 4 டிகிரியில் வெளியில் உட்காந்து பழைய சாப்பிட்டு இது எப்படி அனுபவம் இருக்குதுன்னு உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலான்னு. பைத்தியக்காரத்தனமாக இருந்தாலும் மன்னிச்சுக்கோங்க, இது பண்ணணும். அதே மாதிரி ஒரே கட்டில் எடுக்கிறோம். இதில் வந்து கட்டு இல்லை, எடிட்டிங் இல்லை, எதுவுமே இல்லை, அப்படியே இருக்குது. கையெல்லாம் இப்போயே விரைச்சிருச்சு. 4 டிகிரி ஆகிடுச்சு. கோட்டு இட்லாம் போட்டு இந்த கைலி கட்டினது தப்பாக போச்சு பாருங்கள். கைலி மட்டும் தான் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது. பட் என்ன ஒன்றும் இல்லை, மடிச்செல்லாம் கட்ட முடியாது, ஏன்னா விரைச்சி போயிட்டேன் நான். இப்போ ஆடிட்டு இருக்கேன் பாருங்கள். இது டான்ஸ் இல்லை, குளூர். சரியா? இப்போ வந்து நம்ம பழையது நேற்று நைட் எடுத்து வச்சது ரெடியாக இருக்குது. இந்த இதெல்லாம் கொஞ்சம் ஸ்டைலுக்காக போட்டு வச்சுருந்தோம், அப்புறமா எடுத்துக்குவோம். இப்போது இந்த பழையதில் ஃபஸ்ட்டு உப்பு போட்டுக்கணும். ஐயோ கைக்கு நடுங்குதுமா. இங்கே பக்கத்தில் இன்னும் போடவே இல்லை, கொஞ்சம் தான் போட்டேன். உப்பு போட்டாச்சு. இங்கே பக்கத்தில் வா, பக்கத்தில் தாங்க இருக்கேன். வாங்க, நல்லா பிசைஞ்சுங்கோ. சின்ன வெங்காயம் அதில் போட்டாலே டேஸ்ட்டு சரியாக இருக்கும். ஸோ சின்ன வெங்காயம் போட்டாச்சு. இப்போ வந்து தயிர் கொஞ்சம் போட்டுக்குவோம். தயிர் தான் வேறு டேஸ்ட் கொடுக்கும். இதை இப்போ எடுத்து இந்த பக்கம் வச்சுக்கிறேன். கோட்டு போட்டு குளிருது, ஏன்னா கைலினால தான் குளிருதுன்னு நினைக்கிறேன். இங்கே பக்கத்தில் வந்தால் தான் அந்த இது நல்லா கிளியராக வரும். போட்டாச்சு. இப்போ தயிரம் வந்துச்சு பாருங்கள். அடாடாடாடா ரெடி ஆகிட்டுருக்கு. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு வந்து ஃபஸ்ட்டு டேஸ்ட் வந்து வெறுமா வெங்காயத்தோடு மட்டும் பண்ணுவோம். எப்படி உப்புலாம் கரெக்டாக இருக்கான்னு பார்க்குறதுக்கு. அமோகமாக இருக்குது. கொஞ்சம் மட்டும் உப்பு ஆட் பண்ணும். ரொம்ப வேண்டாம், பிகாஸ் அது கூட அது போட போகிறீங்களா, அது கரெக்டாக இருக்கும். உப்பு வந்துச்சு. இப்போ ரெண்டாவது வந்து திருப்பி உப்புக்கு தான் டேஸ்ட் பண்ணுறேன். ஆனால் இந்த டைம் வந்து இது பண்ணுறேன் மிளகாவோட. மிளகா எங்கே இருந்தது வச்சுருந்தீங்களா? வேறு லெவல். ஸோ இப்போ அடுத்தது வந்து இதுக்கு சைட் டிஷ்லாம் நாங்கள் எடுத்துகிட்டு வந்துருக்கோம். என்னென்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து நேற்று வச்ச சாம்பாரை சுண்டிட்டோம். எப்படின்னா சாம்பார் மிஞ்சி போதில்லை, அதுலேருந்து கொஞ்சம் சாம்பார் எடுத்து சட்டியில் போட்டு கிண்டிகிட்டே இருங்க. கொஞ்ச நேரம் கிண்டினதுக்கப்புறம் இந்த கன்சிஸ்டன்சி வந்துடும். இந்த பாருங்கள், அப்படியே துவையல் மாதிரி வந்துடும். அந்த துவையல் மாதிரி வந்தோடனையும் இந்த சாம்பாரை என்ன பண்ணணுன்னா ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சோண்டு உருண்டை எடுத்துக்கணும். அப்படி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு எப்படி வைக்கிறது இல்லை, ஸ்பூனு வேற இல்லை, இந்த ஸ்பூன் எடுத்துக்கும். வேறு வழி இல்லை. இப்போ பாரு, இங்கே வா. ஓகே, இதில் அப்படியே வச்சுட்டு லைட்டாக அமுக்கிட்டீங்க. இந்த சாம்பார் மேலே இருக்கு பார்த்தியா? இங்கே வர. இப்போ வந்து இதை அல்டிமேட் டேஸ்ட், சான்ஸ் இல்லை. இந்த குளூர்லேயும் வேற லெவலில் இருக்குது. அடுத்தது வந்து இது வந்து நான் கேரளாவில் பார்த்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, உள்ளிம்பாங்க, இதுதான் வெங்காயம், சின்ன வெங்காயத்தை கொஞ்சோண்டு இது இருக்குல்ல மிளகாப்பொடி போட்டு அதில் கொஞ்சோண்டு புளியை ஊற்றி கொஞ்சோண்டு உப்பு போட்டு ஒரு காலையில் பழையதுக்கு இது பண்ணுவாங்க. சூப்பராகும். இதையும் ஒன்றும் இல்லை, இந்த உருண்டை எடுத்துக்கிட்டோம். ஓகேவா? ஸ்பூனால் தான் எடுத்தாகணும், டீசெண்டாக இருக்கும்ல. பாருங்கள். இங்கே வா, பக்கத்தில் வா. வெங்காயம், மிளகா, அப்படியே இது வந்து ரொம்ப ஈஸி. சும்மா சின்ன வெங்காயத்தை கட் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் மேலே மிளகா போட்டு கொஞ்சம் உப்பு போட்டு கொஞ்சம் இது போட்டால் போதும்.
அல்டிமேட். இப்போ வந்து டாப் மோஸ்ட் காம்பினேஷன், இதுதான் ரொம்ப முக்கியமான காம்பினேஷன். லாஸ்ட் டைமே நான் பழைய சாப்பிடும்போது நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க இந்த காம்பினேஷன் நீங்கள் ட்ரை பண்ணுங்கன்னு. என்னென்னா கருவாட்டு குழம்பு. ஐயோ பாருங்க, கருவாட்டு குழம்பு பீஸ் எல்லாம் இருக்குது பாருங்கள். கருவாட்டு பீஸு கொஞ்சோண்டு கருவாட்டு குழம்பு எடுத்து இப்போ வந்து இந்த சாதம் இருக்குல்ல, இந்த சாதத்தில் ரெண்டையும் வந்து அப்படியே சேர்த்து வைங்க. 2 பேரையும் ரொம்ப நாளாக பிரிஞ்சவங்கள இது பண்ணிட்டு இப்போ நம்பர் 1 வேறு லெவல் சாஞ்சல. இந்த காம்பினேஷன் அடிச்சுக்கவே முடியாது. வேறு லெவலில் சாஞ்சல. ஐயோ ஐயோ ஐயோன்னு இருக்குது. இன்னொன்று ட்ரை பண்ணிக்கிறேன். பாரு இங்கே வா. அது கத்திரிக்காய் போட்டிங்களா? இல்லை, இது இருந்தது, கருவாடு இருந்தது பாருங்க. இந்த இருக்குல்ல, இந்த பாருங்க, இந்த கருவாடு. இந்த கருவாடில் ஒரு வெங்காயம் எடுத்துக்குவோம். இதில் கருவாடு போட்டுக்கிறோம். ஓகேவா? இப்போ வந்து விரல் வருது இல்லை, பரவாயில்லையா? அல்டிமேட். இந்த டேஸ்ட் சான்ஸ் இல்லை, அமிர்தமாக இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு டைம் யூடியூப் ஹிஸ்ட்ரியில் 4 டிகிரி செல்சியஸில் குளூரில் உட்காந்து பழையது அடித்த முதல் தமிழனா தான் எழுதிக்கணும். இது ஹிஸ்ட்ரியில் வரும். இது நம்பர் 1 ஹிஸ்ட்ரி க்ரியேட் பண்ணியாச்சு. அதே மாதிரி 1 டேக், ஒரு சிங்கிள் டேக்கில் எடுத்திருக்கோம். எவ்வளோ நேரமாக வந்திருக்கு இது வரைக்கும்? 7 நிமிஷம் தான் வந்திருக்கா. இன்னும் 4 நிமிஷம் சாப்பிடுவா, கை வலிக்கிறேன். ஸோ கடைசியாக நான் ஒரு ரவுண்டு திருப்பி ஒரு கை விரைச்சிடுச்சு இல்லை, கை அப்படியே இருக்கா. இப்போ வந்து ஃபைனலாக இன்னொரு ரவுண்டு இது எல்லாத்தையும் கலந்து அடிக்க போகிறேன். இதை எடுத்துகிட்டு இப்போ அடுத்தது வந்து இதே எடுத்துக்கலாம். எங்கள் பொண்ணு கத்த ஆரம்பிச்சிட்டான், கூப்பிட்றா. நீங்கள் மறந்துட்டீங்க தானே என்ன சாப்பிடணுன்ட்டு. ஒன்று அந்த மாதிரி சாப்பிட்லாம், இன்னொன்று இந்த மாதிரி ஒரு உருண்டையை வச்சுட்டு அது மாதிரி சூப்பராக சாப்பிட்லாம். கடைசியாக ஃபைனலாக இங்கே பாருங்கள், இதை போட்டுட்டு அதே மாதிரி சாப்பிட்டு முடியுங்க. மெதுவாக சாப்பிடுங்க, அவசரம் இல்லை. கற்றுத்தருப்பா. அல்டிமேட். சான்ஸ் இல்லை. தேங்க்யூ வெரி மச். எல்லாருக்கும் நன்றி. என்ஜாய் பண்ணிங்கன்னு நினைக்கிறேன். நான் இந்த பழையதை முடிக்கிறேன். கொஞ்சோண்டு குடிச்சுக்கிறேன். இங்கே வா, பக்கத்தில் வா. க்ளோஸ்அப்பில் காமிச்சா தான் நல்லாகும். பாருங்கள் பழையது எப்படி மிக்ஸ் ஆகிருக்கு பாருங்கள். இப்போ பாருங்கள், இதை தான் நீராரம்பாங்க. வேறு லெவல், சான்ஸ் இல்லை. சாப்பிட்டு வாங்க, நான் கிளம்பு. வேறு லெவல். கடைசி இருந்தோ ஆடா மனுஷா, 9 நிமிஷம் ஆயிடுச்சு. போதும், நீங்க சாப்பிடுங்க, நான் கட் பண்ணிடுறேன். Thank you very much. Bye bye. See you in the next episode. Take care. Bye bye.